தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பாஜக ஆதரவாளர்கள் எல்லாமே ஏன் தாவேக்கா சப்போர்ட் கொடுத்தாங்க? எல்லாருமே 20% 22% கட்சியாளர் சொல்லிட்டு இருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியை காட்டி வீழ்த்த முடியாது, விஜயை வச்சு ஓட்ட பிரிக்கணும்னு நினைக்கிறேங்கிற பத்திரிகை எடுத்த ரிப்போர்ட்டு, வெளிநாட்டில இருந்து வந்த ரிப்போர்ட்டு, மக்கள் மத்தியில் எடுத்த ரிப்போர்ட் சொல்லி உன்னுடைய மொத்த குடிமையும் பாஜக கண்ட்ரோல் வச்சிருக்கு. பாஜக எந்த அளவில் எதுக்குறீங்க, திமுக எந்த அளவுக்கு எதுக்குறீங்க அப்படிங்கிற சிஎம் சார்லாம் பேசுறீங்களே, பிஎம் சார்னு சொல்ல வேண்டியது. இந்த அரசியல் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்குருவாங்க? தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் யாரா இருக்கீங்க? ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய்க்கு 1% தான் வித்தியாசமா இருக்கு. ஈரோட்டில் எங்கே போக போறாருன்னா அவர் வரமாட்டாரு. எந்த நிகழ்ச்சிக்கு நான் வரமாட்டேன். செங்கோட்டை என்ன அங்கே அலைஞ்சிட்டு இருக்காரு. நாளைக்கு தாவேக்கா பொதுக்குழு நடக்கும், விஜய் வருவாரான்னு தெரியாது. கட்சி நிர்வாகிகளை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கூச்சமா? அப்படி வைக்கப்படுறவருக்கு அரசியலுக்கு வந்தீங்க. ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம். வணக்கம். இன்னும் 3 மாதத்தில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்க இருக்கு. பல்வேறு தேர்தல் பற்றிய சர்வே முடிவுகள் வந்துட்டு இருக்கு. மத்திய உளவுத்துறையோட சர்வே முடிவுகள் அப்படின்னு வருது, பல சர்வே முடிவுலாம் வருது. பல சர்வே முடிவுகள் பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு சாதகமாக தாவேக்கா 2வது இடத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா தாவேக்கோட ஜான் ஆரோக்கியசாமி வந்து திமுகவோட எங்களுக்கு வந்து 3% வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு, இஸ்லாமிய வாக்கு 80% எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. தாவேக்கா நோக்கி அதிகமாக தாவேக்கா பூஸ்ட் பண்ணுற மாதிரி தாவேக்காக்கு ரொம்ப உயர்வர்க்கமான சர்வே முடிவுகள் நிறைய வருவதற்கான காரணம் என்ன, அதோட பின்னணி என்ன? இல்லை, உளவுத்துறை ரிப்போர்ட்டை இவங்க எப்படி வச்சுன்னு தெரியல. அவ்வளோ வீக்காக இருக்கணும். இல்லை, இது பற்றி பத்திரிகையாளர்கள் வந்து பாஜக தலைவர் நயினார்ட்ட கேட்குறாங்க, மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து பாஜகவுக்கு வராம உங்களுக்கு போயிடுச்சா, தினமலருக்கு போயிடுச்சா? தினமலர் எப்படி அப்படின்னு சொல்லி தினமலருக்கு போனது பரவாயில்ல, இந்த நண்பா நண்பியில் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க உளவுத்துறை ரிப்போர்ட்னு. அப்ப இது முழுக்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்றாங்க. ஒரு ஹைப்பை ஏற்றிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி 20% இருக்கு, 20% 40% வரைக்கும் போயிட்டானு. ஏன் 100% இருக்குன்னு சொல்லிட்டு போயேன், எல்லாரும் நாங்கள் தான் ஓட்டு போட போறோம். அது இன்னொரு இது ஒன்று, திமுக ஒரு அமைச்சர் வர்றாரு, முக்கிய அமைச்சர் ஒருத்தர் வர்றாரு, முக்கிய நிர்வாகி வர்றாரு, சட்டமன்ற உறுப்பினர் வர்றாரு, சொல்லிட்டே இருப்பாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இது வந்து வெயிட்டை விட்டு வெளியே வராத, அப்பப்போ அறிக்கையை மட்டும் கொடுக்கக்கூடிய, திமுக எதிர்ப்பு மட்டுமே பேசக்கூடிய ஒரு தலைவருக்கு எதுக்கு இத்தனை % ஓட்டு வரும்? பேசிக்காக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சரி, மாற்று வேணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில், திமுகவுக்கு மாற்றாக இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, திமுக எதை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? பாஜக மதவாத எதிர்ப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்கு, மாநிலம் சார்ந்த உரிமைகள் பிரச்சனைகள் அரசியல் பண்ணிட்டு இருக்கு, அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. திமுக மேலே 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட, 1000 குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட, கூட்டணி கட்சியில் அந்த ஒத்தப்படியில் தான் நிற்கிறாங்க. அந்த விஷயத்தில் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக அதை எதிர்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் திமுகவை விட நீங்கள் அதிகமாக அந்த விஷயத்தை பேசினா தானே இந்த ஓட்டு உங்களுக்கு அங்கே கன்வே ஆகும். எப்படி கன்வே ஆகும்? பாஜகவை திமுக விட அதிகமாக எதிர்க்கணும், மதவாத அரசியல் திமுக விட அதிகமாக எதிர்க்கணும், மாநிலம் சார்ந்த உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு திமுக விட அதிகமாக நீங்கள் பேசணும். பேசினா உங்களுக்கு இது வரைக்கும் திமுக போட்டுக்கிட்டு இருந்தவங்க உங்கள் பக்கம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போ திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பேசுகிறீங்க. அதான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திமுகவை எதிர்க்கிறப்ப அந்நியனாவும் பாஜக எதிர்க்கிறப்ப அம்பியாவும் தான் நீங்கள் உங்கள் ரியாக்ஷனாக இருக்குது. பாஜக எந்த அளவில் எதுக்குறீங்க, திமுக எந்த அளவுக்கு எதுக்குறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எப்படி உங்களுக்கு வாக்கு ஷிஃப்ட் ஆகும்? இல்லை, நீங்கள் அவர்கிட்ட சில அரசியல் தெளிவு இல்லை, அரசியல் தெளிவு இல்லை, அரசியலே இல்லை ரைட்டு சொல்கிறீங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு அரசியல் இல்லாத நபர்களுக்கு இந்த அளவுக்கு எப்படி சர்வே முடிவுகள் வந்துட்டு இருக்கு? அதாவது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சர்வே முடிவு எப்படி வருதுன்னா, அவர் நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாருன்னா அப்போ சர்வே முடிவுகள் இன்னும் வேற மாதிரில மாறும். சர்வே முடிவுகள் அவங்க எடுக்கிறது, ஓட்டு போடுறது தான் மக்கள் இறுதியாக கொடுக்கக்கூடிய. இல்லை, தினமலர் பத்திரிகையில் வெளியாகுது செய்தி, அது மத்திய உளவுத்துறையோட ரிப்போர்ட்னு சொல்கிறாங்க, மத்திய உளவுத்துறையுடைய சர்வே முடிவுன்னு சொல்கிறாங்க. அதில் எப்படி தாவேக்கோட ரோல் இருக்கும்? இல்லை, அவங்க தாவேக்காவை தானே வழக்கெடுத்துறாங்க. வலதுசாரி ஆதரவாளர்கள்லாம் தாவேக்காவை எப்படியாவது திமுகவுக்கு எதிராக ஒரு இடத்துல கொண்டு வந்து நிற்கணும். ஆனால் அதை பாஜக மறுக்கிறாங்களே. அவர் மறுக்கிறாங்க. ஏன் பாஜக அலோவ் பண்ணுது? பாஜக ஆதரவாளர்கள் எல்லாமே ஏன் தாவேக்காவுக்கு சப்போர்ட்டை பேசுகிறாங்க? பாஜக ஆதரவு பத்திரிகையாளர்கள் ஏன் தாவேக்காவுக்கு சப்போர்ட்டை பேசுகிறாங்க? அப்போ தமிழ்நாட்டில் பாஜக விட தாவேக்கா வரணும் தான் அதிகமாக ஆசைப்படுறாங்க. அவங்க முட்டு கொடுத்துக்கிட்டு யாருக்கு முட்டு கொடுத்துறாங்க? ரங்கராஜ் பாண்டியா இருக்கட்டும், கோலாகல சீனிவாசா இருக்கட்டும், துக்ளக் ரமேஷா இருக்கட்டும், எல்லாருமே 20% 22% கட்சியாளர் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தா இப்போ 22 அப்படி ஏறிட்டே போதும். தேர்தல் வர்றப்போ 50% நெருக்கி வந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க போல. இப்போ முழுக்க அவங்க தான் பேக்கப்பாக இவங்க இருக்கிறாங்க. அப்போ திமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணியை காட்டி வீழ்த்த முடியாது, அப்போ விஜயை வச்சு வீழ்த்தணும்னு நினைக்கிறோம், இல்லாட்டி விஜயை வச்சு ஓட்ட பிரிக்கணும்னு நினைக்கிறேங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறாங்க. அதுக்கு தான் திரும்ப இந்த மாதிரியான உளவுத்துறை ரிப்போர்ட்டு, திமுகவை எடுத்த ரிப்போர்ட்டு,
அப்புறம் சில பத்திரிகை எடுத்த ரிப்போர்ட்டு, வெளிநாட்டிலேருந்து வந்த ரிப்போர்ட்டு, மக்கள் மத்தியில் எடுத்த ரிப்போர்ட்டுன்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக இன்னைக்கு நம்ம இவர் ஜான் ஆரோக்கியசாமி ஒரு போட்டிருக்காரு. தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் யாராக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறப்ப ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய்க்கு 1% தான் வித்தியாசமாக இருக்கும். 1% தான் வித்தியாசமாக இருக்குது அப்படின்றாரு. தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அப்படி மாறும் அப்படிங்கிறாரு. ஆமாம், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறார், துணை முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கார், அமைச்சர்கள் பல்வேறு நிகழ்ச்சி இருக்காங்க, கட்சி நிர்வாகிகள் எஸ்ஆர் வேலையா அந்த மாதிரி வேலைகளில் இருக்கிறாங்க. விஜய் எங்கே இருக்கிறாரு? வீட்டில் படுத்துருக்கிறாரு. எப்படி இவர் ரெண்டும் சமமாகும்? எப்படி ஈக்குவல் ஆகும்? விஜயை கட்சி சார்ந்த ஆட்களே பார்க்கணும். எந்த நிகழ்ச்சிக்கும் வரதில்ல. சரிங்க, பொது நிகழ்ச்சிக்கு வர்றீங்க, கூட்டம் சேர்ந்துடும். உங்கள் கட்சியில் நேற்று ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் நினச்சில, அதுக்கு நீங்கள் வரலாம்ல. அப்புறம் நெஞ்சில் கையை வச்சு பாட்டு பாடிட்டு இருக்காங்க, கண்ணுக்கு ஒரு வண்ணக்கிலே. அந்த பாட்டு பாடுற கூட்டத்தை கூட நீ வர மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் வெளிய இடத்துக்கு வந்தால் கூட்டம் சேர்ந்துடும். உங்கள் கட்சி நிகழ்ச்சிக்கு ஏன் வரமா? அது கூட உங்களுக்கு ஏன் கூச்சமாக இருக்குன்ற? உங்கள் கட்சி நிர்வாகிகளை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கூச்சமா? அவ்வளோ வைக்க போகிறீங்களா நீங்கள்? அப்படி வைக்கப்படுறவருக்கு அரசியலுக்கு வந்தீங்க. அப்போ இது எப்படி சாத்தியமாகும்? ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும், பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, பொதுக்குழு கூட்டுறாங்க. சரி, அதிமுக பொதுக்குழு நடந்துச்சு, இதில் எடப்பாடி பழனிசாமி வந்தாரா இல்லையா? நாளைக்கு தாவேகா பொதுக்குழு நடக்கும், விஜய் வருவாரா என்னன்னு தெரியாது. இதுதான் அரசு. இந்த அரசியல் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்குருவாங்க? நீங்கள் உங்கள் கட்சியை ஒன்றும் பலப்படுத்தலையே, ஒன்றும் கிளை அளவில் உங்கள் கட்சியை நீங்கள் பலப்படுத்தலை, பூத் கமிட்டி போடலை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக சார்பில் மண்டல பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. 1.25 லட்சம் பேர் சேர்றாங்க. இளைஞரணி சார்பாக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு திருவண்ணாமலை நடத்துகிறாங்க. 1.25 லட்சம் பேரை அந்த பூத் கமிட்டி இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து கூட்டி ஒரு 70 தொகுதிகளை சேர்ந்த ஆட்களை வச்சு ஒரு மண்டல மாநாடு மாதிரி போடுறாங்க. இப்போ 70 தொகுதிகளில் 1.25 லட்சம் பேர் நிர்வாகிகளாக அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பூத்தை எப்படி வழி நடத்தணும், எப்படி பார்க்கணும், ஓட்டுகளை எப்படி கேரி பண்ணணும், எப்படி உள்ளே கூப்பிட்டு வரணும், அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் என்ன, தேர்தல் ஆணையத்தோடு எப்படி கமிட் பண்ணி போகணும், எல்லாத்தையும் உட்காந்து பேசுகிறாங்க. ஒரு மாநாடு போடுறாங்க. அதுக்கு துணை முதலமைச்சர் போகிறாரு. அதுக்கு முதல் நாள் போய் அந்த இடத்த பார்வையிடுறாரு. எத்தனை பேர் வர்றாங்க, எங்கே உட்கார்றாங்க, அதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணுங்கள், சாப்பாடு பண்ணுங்கள், குடிநீர் வசதி பண்ணுங்கள், எப்படி வர்றாங்க, எப்படி போகிறாங்கிறதெல்லாம் பார்க்குறாரு. முதல் நாள் போகிறாரு, 2வது நாள் போகிறாரு. 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவருடைய நேரடியாக கலந்துக்கு போகிறாரு. இப்போ இவர் ஈரோட்டில் எங்கே போக போகிறாருன்னா அவர் வரமாட்டார். எந்த நிகழ்ச்சிக்கு நான் வரமாட்டேன். செங்கோட்டையன் தான் அங்கே அலைஞ்சிட்டு இருக்காரு. செங்கோட்டையன் அம்மா பின்னாடி அலைஞ்சவர், எம்ஜிஆர் பின்னாடி அலைஞ்சவர், விஜய் பின்னாடி அலைய வேண்டிய கட்டாயத்துக்கு இன்றைக்கி அவர் வந்து நிற்கிறார். அப்போ இப்படி இதெல்லாம் இருக்கிறப்ப எதுக்கு விஜயை ஆல்டர்னேட்டிவாக நினைப்பாங்க? எப்படி விஜயை மாற்றி ஓட்டு போடுவாங்க? இப்போ திமுக மீது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த விஷயங்கள் திமுக கடுமையாக இருக்குது. மதவாத அரசியலை வேரோடு எடுக்கணும்னு பார்க்குறாங்க. இன்றைக்கி பாஜக நிர்வாகிகள் அதை சொல்கிறாங்க. தமிழ்நாடே சனாதனத்துக்கு எதிரான ஒரு மாநிலமாக இருக்குது அப்படின்னு பாஜக எம்பி நம்ம அனுராக் தாக்கூர் பேசுகிறார். அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த பாஜக மதவாத அரசியலை திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக கையில் எடுக்குது. திமுக கூட்டணிகளும் அதில் எடுக்குது. அதனால் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. நீங்கள் அதை விட ஒருபடி வேலையில் நீங்கள் எதிர்க்கணும். எதிர்த்தா தான் உங்கள் பக்கம் ஓட்டு ஷிஃப்ட் ஆகும். இப்போ தமிழ்நாட்டுடைய பிரச்சனையும் இப்போ தான் பிரச்சனை. யார் ஆட்சியை உட்கார வைக்கணுங்கிறத காட்டிலும் பாஜக வந்துடக்கூடாதுங்கிறது தான் இங்கே அரசியலையும். திமுக அதான் சொல்லி திருப்பி ஆட்சிக்கு வருதுன்னு சொல்லி உங்கள் குற்றச்சாட்டு. அந்த அரசியலையே நீங்கள் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு பயம். பாஜகவை எதிர்த்து பேசுகிறப்ப அம்பி மாதிரி பேசுகிறீங்க, திமுகவை எதிர்த்து பேசுகிறப்ப அந்நியன் மாதிரி பேசுகிறீங்க. உங்களுக்கு இதில் வித்தியாசமே இருக்குது. ஒரு 3 நிமிஷம் தான் பேசுகிறீங்க, 2.25 நிமிஷம் நீங்கள் திமுக தான் பேசுகிறீங்க, 1/2 நிமிஷம் மேலோட்டமாக பேசுகிறீங்க. இதே ஸ்டாலின் அங்கிள், சிஎம் சார்லாம் பேசுகிறீங்களே, பிஎம் சார்னு சொல்ல வேண்டியதானே, மோடி அங்கிள்னு சொல்ல வேண்டியது, மோடி தாத்தான்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு அந்த வயசு இருக்கும் அவருக்கு, சொல்ல வேண்டியதானே. சொல்லி பாரு, நீ தைரியமான ஆள் தானே, நீ சொல்லு. ஆசைப்படியிலே போலீஸை போட்டிருக்காங்க உனக்கு, அப்படியே தூக்கிட்டு போயிருக்காங்க. சிபிஐ வழக்கம் கண்ட்ரோலில் இருக்குது, முடிஞ்சு போயிடுவோம் ஜோலி. உன்னுடைய மொத்த குடும்பையும் பாஜக கண்ட்ரோலில் வச்சுருக்கு. அப்படிங்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. இது எப்படி உங்களுக்கு இவ்வளோ ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்? விஜய்க்கு பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி பிடிக்காதவர்கள் விஜய்க்கு போடுவாங்க. திமுக எதிர்ப்பு வாக்குகளை கொஞ்சம் விஜய் வாங்குவார். இளைஞர் அந்த ரசிகர் ஓட்டு கொஞ்சம் வாங்குவார். இதுதான் ஒழிய காமனாக விழக்கூடிய ஓட்டு எப்படி இவருக்கு விழுகும்? காமனாக தமிழ்நாட்டில் திமுக போட்டுட்ருக்காங்க, வேண்டாம் அந்த முறை திமுக வேண்டாம், சரி திமுகவை விட ஒன்றிய அரசு எதிர்க்கக்கூடிய, மாநில உரிமை சார்ந்த விஷயம் பேசக்கூடிய, போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனாக விஜய் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இல்லையே. அது எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்போ எப்படி இந்த பெர்சன்டேஜ்லாம் வரல? இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் அவர் மீது விமர்சனமாக வைக்கிறீங்க. ஆனால்
பாஜக ஆதரிக்கக்கூடிய வலதுசாரிகள் நீங்கள் சொல்ல மாதிரி ரங்கராஜ் பாண்டே இருக்கட்டும், அந்த மாதிரியான பல நபர்கள் வந்து இயங்குறாங்க. துக்ளக்கு ஆசிரியர் ஆகட்டும் எல்லாரும் இருக்காங்க. பட் இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து பாஜக விட்டுட்டு விஜயை ஆதரிக்கிறாங்க? இந்த அளவுக்கு ஆதரிக்கிறதுக்கான அப்போ அவங்களுக்கும் நீங்கள் பார்க்குற அந்த குறை, அந்த பார்க்குற அந்த விஷயங்கள் அவங்களும் கவனிப்பாங்க. அவங்க எப்படி ஆதரிக்கிறாங்க? இல்லை, அவங்களுக்கு அது குறையெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜயை காண்பித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இவர் நம்ம ஜான் ஆரோக்கியசாமி சொன்ன அந்த இதில் 80% இஸ்லாமியர் ஓட்டு பிரிஞ்சிடும். இவரை என்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னா, திமுகவுக்கு கோரா வந்து ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இஸ்லாமியர் ஓட் பேங்க், கிறிஸ்தவர் ஓட் பேங்க், தலித் ஓட் பேங்க் கோரா இருக்கு. விஜயை வச்சு இந்த ஓட்டை பிரிக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இந்த ஓட்டெலாம் விஜய் தாங்க வாங்குவார் அப்படிம்பாங்க. இந்த ஓட் பேங்கை வந்து விஜய் பிரித்து கொடுத்துருவாரு. இஸ்லாமியர் வாக்குகள், கிறிஸ்தவர் வாக்குகள், தலித் வாக்குகள், தலித் இளைஞர்கள் வாக்கு, இஸ்லாமிய இளைஞர் வாக்குகள் பிரித்து கொடுத்துருவாரு. அப்புறம் பிரிக்கிறப்ப என்னன்னா திமுக பலகீனமாகும், அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அதான் திரும்ப பண்ணிட்டே இருக்காங்க. எழுதி வச்சுங்க, 2026 தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நடிக்க போயிடுவார். திரும்பவும் நடிக்க போயிடுவார். பட் நான் வந்து ஒரு உச்சகட்டத்தில் இருக்கேன், நிறைய சம்பாதிக்கிறேன், அதெல்லாம் வேணான்னு விட்டுட்டு தான் அரசியலுக்கு வந்துருக்குன்னு சொல்கிறாரு. இது மக்கள் முன்னாடி பேசுகிற பேச்சு இல்லை. நாளைக்கு அவர் திரும்ப போனார்னா அது அவருடைய 2026 தேர்தலில் நீங்கள் சொல்கிற இந்த கருத்து கணிப்பு பிரகாரம் 20%. அவங்க 25, அவங்க 2% நம்ம கொடுத்துருவோம். 25% தமிழ்நாடு முழுக்க தாவேக்கா வாங்குது. 2026 தேர்தலில் 234 தொகுதியிலும் தாவேக்கா இதே நிலைமையில போட்டி போடுது. ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறோம். 25% வாங்குறாங்க. 25% வாங்கினா ஒரு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியாது. சரியா? எதிர்கட்சியும் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. ஓட்டுகளை பிரிப்பார். தேர்தல் முடிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு. விஜயினுடைய நிலைப்பாடு அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன? இல்லை சார், இப்போ நீங்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா நான் இப்படி கேட்பேன். குற்றச்சாட்டு கிடையாது, அவருடைய விஷயம் இது அப்படிங்கிறது நீங்கள் நோக்கத்தான் சொல்கிறீங்க. இப்போ நான் என் கேள்வி என்னன்னா, திமுக வீழ்த்தணுங்கிறது அவரோட நோக்கம் அப்படின்னா, அதுக்காக தான் அவர் இறக்கி வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா, அவர் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் மட்டும் தான் அதை செய்ய முடியும். ஏன்னா இப்போ அவர் வாக்கு பிரிக்கிறார் இல்லை, திரும்ப திமுக தானே ஆட்சி வரப்போது இவர் பண்ணுறதுனால. ஏன்னா அவர் அதிமுக வாக்கில் பிரிக்கிறாரு, திமுக எதிர்ப்பு வாக்கில். இல்லை, அவர் தான் ஆள் மனசில் சொல்கிறாரு, நான் தான் முதலமைச்சர் ஆள் மனசில் நம்புறாரு. இல்லை, அது எப்படி சப்போஸ் அவர் அந்த அலைன்ஸுக்கு போய் பேசினான்னா அது வேறு விஷயம். அவர் இப்படி இருக்கிறது திமுக தானே பாசிட்டிவ் அமைது. இதை பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவை திரும்ப ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்காக தான் திமுக இறக்கி இருக்குங்கிறாங்க இவரை. இல்லை, விஜயினுடைய கணக்கு என்னென்னா, திமுகவுக்கு போகக்கூடிய அந்த இளைஞர்கள் வாக்கு, சிறுபான்மை வாக்கு, தலித் வாக்குகள், கிறிஸ்துவர் வாக்குகளை பிரிப்பதற்கு விஜய் நிப்பாட்டியிருக்காங்க. அவ்வளோதான் விஜய்க்கு தெரியும். இந்த 25% நீங்கள் சொல்கிற கணக்கு, நம்ம 2% எக்ஸ்ட்ரா போட்டோம். ஆதவர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி சொன்னதெல்லாம் 22% அதிகபட்சம். நம்ம ஒரு 3% எக்ஸ்ட்ராவே விஜய்க்கு போனஸ் கொடுத்துருவோம். 25% வாங்குறாரு. 26 தேர்தலில் சந்திக்கிறாரு. ஒரு தொகுதியோடு ஜெயிக்க முடியாது. அடுத்த 5 வருஷம் கட்சி நடத்துவாரா, நடிக்க போகிறா? எவ்வளோ நாளைக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பார் பனையூர்லேயே? சரி, அடுத்த 5 வருஷம் வந்து கட்சியை நடத்தி மக்கள் பிரச்சனையோ, ஆளுங்கட்சி எதிர்த்தோ, ஒன்றிய அரசு எதிர்த்தோ திரும்பி போராட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடு, பொதுக்கூட்டம் போட்டு பரபரப்பாக இருப்பாரா? இப்பயே வெளியே வர மாட்டேங்கிறாரு. தோத்து போய்ட்டு எப்படி வருவார்? அப்போ கண்டிப்பாக 2026 ஜூன் மாதம் எழுதி வச்சுங்க, ஜூன் மாதம் அடுத்த படத்துக்கான அறிவிப்பு வரும். அதான் அந்த மனநிலையை தான் விஜயும் இருக்கிறார். இந்த உண்மை வந்து விஜய்க்கு ஒன்றும் புரியல. அதிமுக திமுகவுடைய கட்டமைப்பு 50 வருஷமாக இருக்குது. இரும்பு கோட்டை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க 2 பேரும். இதை உடச்சி நீங்கள் உள்ளே போய் அரசியல் பண்ணணும். அது குறைந்தபட்சம் 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் நீங்கள் கட்சி ஆரம்பித்து மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து பேசி போராட்ட களத்துக்கு போய், ஆர்ப்பாட்ட களத்துக்கு போய் வழக்கு வாங்கி மக்களோட மக்களாக நின்று மக்களை கவர்ந்து இழுத்து நீங்கள் அடுத்து நீங்கள் வந்து தேர்தலை சந்திக்கிற பொழுது உங்களுக்கு வந்து வாக்களிப்பாங்க. சார், நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, இப்போவே என்ன சொல்கிறார் விஜய், என்ன சொல்கிறாருன்னா அதிமுக இடத்தை கைப்பற்றிட்டாரு. இது பலரும் சொல்கிறாங்க, அதிமுக வாக்கில் கைப்பற்றிட்டாரு, அவர் 2வது இடத்துக்கு வந்துட்டார். திமுகக்கும் தாவேக்காக்கும் போட்டி அப்படிங்கிறது மூலமாக அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறது மூலமாகவும் அதிமுக பலவீனப்படுத்திட்டு இருக்காரு. ஏன்னா அதிமுக பல துண்டு உடஞ்சிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல விஜய் தானே ஸ்பேஸ் கிடைக்குது. ரஜினி சொன்ன கான்செப்ட் தப்புன்னு நிரூபிக்கிறாருல்ல. அந்த யானையை நான் உடச்சு காட்டுறேன், அந்த யானை பலவீனம். அது ஏன்னா யானை ஆல்ரெடி பலகீனமாக இருக்குது. ஒரு யானை வந்து பலகீனமாயிருச்சு. யானை வந்து அந்த அதிமுகங்கிற நம்ம மறைவுக்கு பிறகு அந்த கட்சி பலகீனமாயிருச்சு, பல பிளவுகளாயிருச்சு. அங்கே செயல்பாடு மிக்க ஒரு கரிஸ்மாட்டிக் தலைவர் இல்லை. இத்தனை பலகீனத்தை நம்பி அது வேற அந்த ஓட்டுகள் செதுறது. அப்படியும் செதுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க இல்லையா, அதிமுக பலகீனமானது காரணம் அன்வர் ராஜா, மைத்ரேயன் போன்றவர் இந்த பக்கம் வந்துருக்காங்க. ஒரே ஒரு தலைவர் தான் அந்த பக்கம் இருக்கிறார். அப்போ 2 பக்கமும் பிரியுது இல்லை. இன்னும் சில நிர்வாகிகள் வந்து வெளியே வர போகிறாங்க அதிமுக இருந்து. ஜனவரி மாதம் பொங்கலுக்கு பிறகு பல நிர்வாகிகள், பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து திமுக பக்கம் வருவாங்க. சில பேர் தாவேகா பக்கம் போவாங்க. கட்சியிலேருந்து கட்சி இன்னும் பலகீனமாக தான் ஆகும். அது 100% நடக்க போகுது, பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். அப்படிங்கும் போது வேறு வழி இல்லாமல் அந்த பக்கம் போகும். ஒரு எதிரி பலகீனமாயிட்டான்னா பலமாக இருக்குன்னு நம்ம அர்த்தமா? சம பலமோடு இருக்கப்போ நீங்கள் மோதணும். நீங்கள் ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கப்போ நீங்கள் கட்சி ஆரம்பித்து உங்கள் பலத்தை காமிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தைரியசாலின்னு சொல்லிடலாம். சரி, இப்போயே வாங்க, நீங்கள் பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு தைரியசாலியான ஆளுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் பண்ணலை?
2024 சட்டம் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் கட்சி ஆரம்பிச்சிங்க. ஏன் அது 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கல? ஏன்னா நம்ம பாஜக எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணணும். இங்கே நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், என்னப்பா நீ பாஜக பற்றி பேச மாட்டேன்னு கேட்பாங்க. அதனால சேஃப்டி என்ன பண்ணுறாரு, நாடாளுமன்ற தேர்தலாம் முடிஞ்சது பிறகு இன்னொரு வருஷம் தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகுது. நாடாளுமன்ற தேர்தல் வந்து மார்ச்சில் நடந்தது, மார்ச் ஏப்ரல் நடந்தது. அவர் கட்சி வந்து பிப்ரவரியில் ஆரம்பிச்சிட்டாரு, கட்சி முன்னாடி ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலை பற்றி தன்னோட ஸ்டாண்ட் என்ன, ஏன் ஸ்டாண்டர்ட் பண்ணல, ஏன் பண்ணலன்னு கேட்குறேன். அப்புறம் நீங்கள் எதிர்த்து அரசியல் பண்ணணும். பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணால் நமக்கு ஒரு ஐடி வரும். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நீங்கள் அந்த தேர்தலையே நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. கட்சி ஆரம்பிச்சிட்டிங்களா, சரி இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் வளர்ந்துட்டீங்களா, கட்டமைப்பு உருவாக்கிட்டீங்களா, ஒவ்வொரு விஷயத்திலும் தான் நீங்கள் ஒரு பாடம் கற்றுக்கிறீங்க. இப்போ தான் கட்சிக்கு நீங்கள் கூட்டணியில் பங்குன்னு சொன்ன பிறகும் கூட எந்த கட்சியும் இது வரைக்கும் வரல தமிழ்நாட்டில். உங்களை நம்பலை யாரும். ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்தீங்கல்ல, என்னோட வருவருக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு. பிசிகா வந்துச்சா, காங்கிரஸ் வந்துச்சா, இல்லை பாமக வந்துச்சா, இல்லை ஏதாவது கட்சி கம்யூனிஸ்டுகள் வந்தாங்களா, சரி சின்ன சின்ன கட்சிகள் ஏதாவது கூட வந்தாங்களா? தமிழகம் வரதா சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணசாமி சொல்லியிருக்கிறாரு. இல்லை அது ஒன்றும் முடிவு பண்ணலையே. 1.5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த கட்சியோடு நீங்கள் வந்து ஒப்பந்தம் போடலை, கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்தலை. செங்கோட்டையன் மட்டும் இங்கே வந்திருக்கிறார், ஒரு கட்சி நடத்த. ஒரு மாபெரும் பேச்சாளர் ஒருத்தரை வந்து கூட்டு வந்திருக்கீங்க. அவர் வந்து 5000 இல்லை 7000 கொடுத்து என்னோட பேசுவாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வச்சுங்களேன். அவர் வந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு பெய்டு ஸ்பீக்கர் தான். அவர் பணம் கொடுத்தீங்கன்னா அங்கே எங்கள் அந்தந்த தேர்தலுக்கு யாராவது பேசுவார். இது 2 பேர் தான் வந்திருக்கிறாங்க, மற்ற யாரும் வரலையே. அப்போ உங்களை யாரும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் நம்பலை. ஏன்னா உங்கள் செயல்பாடுகள் நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இல்லை சார், விஜயோடைய அரசியல் பற்றி நிறைய விரிவாக பேசியிருக்கோம். அவருடைய அரசியல் கோர்ஸ் கரெக்ஷன் அவர் பண்ணுறாரா இல்லை அது இப்படி தான் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பல்வேறு கிளிக்கு ரொம்ப ஆழமாக உங்களை கருத்தில் வழங்குறீங்க. நன்றி.